உழைச்சு வாழுங்க. அல்லேலூயா. பிச்சை எடுத்து வாழாதுங்க. ஆமென் சொல்லுங்க. யாருக்கும் போய் பிச்சை எடுக்கிறத ஆனா யார்கிட்ட கையை எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய தெய்வம் வாக்குத்தத்தங்களின் தெய்வம், நம்முடைய தெய்வம் ஆசீர்வாதத்தின் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனந்தர பூமியை கானான் பூமியை மாற்றுகிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அவர் நிச்சயமாக நம்முடைய சாபங்களை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த வேலை இந்த வேலை என்று வேலையில வேற்றுமை காட்டாத, அது அந்த சாதி செய்கிற வேலை, இது இந்த சாதி செய்கிற வேலை இல்ல. கர்த்தர் கொடுத்த எந்த வேலை என்றாலும் சந்தோஷமாய் செய். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போனா நீதியா வேலை செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு நாட்சம்பளத்துக்கு ஒரு மேசருக்கு போறீங்களா, முட்டாளுக்கு போறீங்களா, சந்தோஷமா நல்ல வேலை செய்யுங்க. ஒரு மனுஷன் காசு தரும் பொழுது அவன் உங்களுக்கு சந்தோஷமாய் தரட்டும். அந்த சந்தோஷமாய் நேர்மையோடு நீங்க காசு வேண்டி கொண்டு வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த பணத்தின் மேலே இருக்கும். அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான். முதலாவது ஒன்றை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன், எங்களுடைய உழைப்புகள், பிரயாசப்பட்ட உழைப்பு, எங்களுடைய உழைப்புகளை, எங்களுடைய பிரயாசங்களை அவர் காண்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவதாஸ் பாஸ்டர் என்ன செய்கிறார் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை அவர் எப்படி செய்கிறார், எப்படி கஷ்டப்படுகிறார், அத போல ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தர் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்க, எப்படி உழைக்கிறீர்கள் என்பதை பரலோக தேவன் கவனிச்சு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு கேட்டு பாருங்க. யாக்கோபு சொல்லுகிறார், என் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தார். ஆமென். என் பட்ட கஷ்டங்களை கர்த்தர் பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வயல் விதைச்சே அது எரிஞ்சு போகுது, கர்த்தர் அதை பார்த்தார். ஆமென். ஒரு கோழி வளர்த்தேன், அது நட்டமாய் போயிட்டது, கர்த்தர் அதை பார்த்தார். ஆமென். எல்லாரும் போய் வேலைக்காக அலைஞ்சு திரிஞ்சேன், எல்லாரும் வேலை வேலை இல்லை இல்லை என்று கலைச்சு விட்டாங்க, கர்த்தர் அதை பார்த்தார். ஆமென். நான் சோர்ந்து போகவில்லை, நான் முயற்சி எடுத்தேன், கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? யாக்கோபு தன் மாமாவிட்ட போய்க்கல, வெறும் கையோட போனான். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க, வெறும் கை. கையெழுத்தி சொல்லுங்க, வெறும் கை. நல்லா வயசுல வெறும் கை. ஆனால் மாமா விட்டு அவன் வெளியே வரும் பொழுது 2 பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 2 கூட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். எதனா அவன் சொல்லுகிறான், ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் நான் பட்ட கஷ்டங்களை கர்த்தர் பார்த்தார். இரவு பகலாக நான் செய்த வேலைகள். ஹல்லேலூயா. ஆண்டவற்ற பிள்ளைகள் இரவு பகலாய் கஷ்டப்பட வேண்டும். கையெழுத்தி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இரவு பகலாக உழைக்க வேண்டும். இரவு பகலாக முயற்சி எடுக்க வேண்டும். பகல் மட்டுமல்ல, இரவு வேலை செய்ய. உங்களுடைய வீடுகள் முழுவதும் ஒரு ஆசீர்வாத பூமியாய் மாறட்டும். ஆசீர்வாத பூமியாய் மாறட்டும். தேவன் இந்த பிரயாசங்களை, எங்களுடைய உழைப்புகளை, எங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்க என்ன செய்யணும்? நாங்க ஒரு கடை போட்டுட்டால் அடுத்த மாசமே லட்சம் பெற வேண்டும் எதிர்பார்க்கிறோம். நாங்க ஒரு வேலைக்கு போயிட்டா அடுத்த மாசம் 5000 ரூபாய் கிடைக்கணும் எதிர்பார்க்கிறோம். இதுக்கு போறது பார்க்க நான் வீட்டை கிடக்கலாம் நினைக்கிறோம். இல்லை, துன்பங்கள் மத்தியில எங்களை வேர்வையை கர்த்தர் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வியர்வைக்கும் கர்த்தர் பலனை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். கஷ்டப்பட்டு காலம்பல் எழும்பி இரவா நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் படிப்புல நீங்கள் முன்னேற்றத்தை காண முடியும். அல்லேலூயா. நீங்க சொல்ல முடியும், கர்த்தர் என்ற கஷ்டத்தை பார்த்து என்னை ஆசீர்வதித்தார். ஆமென். அன்னைக்கு எப்படி படிக்கிறோம்? எப்படி படிக்கிறோம்? பள்ளிக்கூடத்திலையும் படிக்கிறோம். சரி, படிப்பிக்கிறேன் நித்திரகம். ஒரு டீச்சர் சொன்னா, எங்கட பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில படிப்பிச்சு கொண்டு எப்படி நித்திர கொள்ளுது.
அப்ப நான் கேட்டேன், பிள்ளை நின்றவளுக்கு நீங்க என்ன செய்வீங்க? நீங்க நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். எங்க பிள்ளைகளை ஒன்றுமே செய்யக்கூடாது. யோசிச்சு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் படிக்கிற நேரத்தில் நித்திர கொள்ளலாமா? வேலை செய்கிற இடத்துல வேலை இல்லாம இருக்கலாமா? ஒரு அரை ஏக்கர் காணியை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஒரு மாறி மழை பெய்யக்கலாம், ஒரு உளந்தையோ ஒரு பயத்தையோ அதுக்குள்ள போட்டு நீ பிரயாசப்படாமல் இருந்தால் நீ பரலோகம் போகும்போது கர்த்தர் கேட்பார், உனக்கு அரை ஏக்கர் காணி தந்தேன், உனக்கு ஒரு வீடு தந்தேன், கை கால் தந்தேன், நீ என்ன பிரயாசப்பட்டாய்? என்னத்தை நீ உழைக்க வைத்திருக்கிறார்? பணத்தை தரும் தேவன் அல்ல, பணத்தை உழைக்க பலன் தருகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. பலன் கொடுக்கிறவா, பலன் கொடுக்கிறவா. ஒரு தேவனுடைய பிள்ளை உழைச்சி அந்த பணத்தை சேமிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ சம்பாதிக்க வேண்டும்,